Hello everyone, நான் உங்க தினேஷ் குமார் பேசுறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா JEE level questions, JEE level physics question ஒர்க் அவுட் பண்றதுக்கு தேவையான coordinate geometrical ideas நம்ம பார்க்க போறோம். We can start with the frame of reference. Frame of reference அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, physics பொறுத்தவரை நம்ம எப்பவுமே ஒரு மோஷன்ஸை அனலைஸ் பண்றோம்னா யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அதை பார்க்குறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். லைக் பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்துட்டு இருக்க ஒருத்தவரோட பார்வையில பறந்து போயிட்டு இருக்க பேர்டு மூவ் ஆயிட்டு இருக்கும், கரெக்டா? இது ஏரோப்ளேன்ல மூவ் ஆயிட்டு இருக்க ஒருத்தருக்கு அந்த பேர்டோட ஸ்பீட்லயே அதே டைரக்ஷன்லயே மூவ் ஆயிட்டு இருக்க ஒரு ஏரோப்ளேன்ல இருந்து ஒருத்தர் பாக்குறாரு அந்த பேர்டு அப்படின்னா பேர்ட் ரெஸ்ட்ல இருக்க மாதிரி தெரியும். அப்போ ஒரு பாடியை யாரு பாக்குறாங்க அப்படின்றத அந்த பாடி மோஷன்ல இருக்கா ரெஸ்ட்ல இருக்கா அப்படின்றத டிசைட் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்ப யாரு பாக்குறா அப்படின்றது தான் இங்க ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ அந்த பர்சனோட பிளேஸை நம்ம ஆரிஜின் வச்சுக்கலாம். அந்த அப்சர்வரோட பார்வையில ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு பேர்டு பறந்து போயிட்டு இருக்கு, இதான் அந்த பேர்டோட ப்ரெசன்ட் லொகேஷன் வச்சுக்கோங்க. ஓகே, வி ஆர் லிவிங் இந்த 3-dimensional வேர்ல்ட். அப்போ இந்த 3-dimensional வேர்ல்டுல எந்த ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷனையும் நம்ம பின் பாயிண்ட் பண்றதுக்கு we need the 3 coordinates. லைக் அந்த பேர்ட் எக்ஸ் ஆக்சிஸ்ல எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு, அது எவ்வளவு ஹைட்ல பறந்துட்டு இருக்கு ஒய் ஆக்சிஸ்ல, அண்ட் அது இஜெட் ஆக்சிஸ்ல எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு. இந்த 3 கோஆர்டினேட் நம்ம கிளியரா ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம்னா அந்த பேர்டோட பொசிஷனை கிளியரா டிஸ்கிரைப் பண்ண மாதிரி ஆயிரும். Is it possible for you to understand this? அது ஏன் 3 mutually perpendicular axis வச்சு நம்ம டிஃபைன் பண்றோம் அப்படின்னா because we are living in the 3-dimensional world. நம்மளோட யூனிவர்ஸ், நம்மளோட வேர்ல்டு 3-dimensional வேர்ல்டுனால மேடா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இன்ஃபேக்ட் டைமையும் சேர்த்தோம்னா 4-dimensional வேர்ல்டு. ஸோ ஒரு பேர்ட் எங்க இருக்கு, அது எந்த மொமெண்ட்ல பறந்துட்டு இருக்கு அப்படின்றத கிளியரா டிஃபைன் பண்றதுக்கு நமக்கு 4 டேட்டாஸ் தேவை. அது எக்ஸ் ஆக்சிஸ்ல எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு, ஒய் ஆக்சிஸ்ல எவ்வளவு ஹைட்ல பறந்துட்டு இருக்கு, இஜெட் ஆக்சிஸ்ல எவ்வளவு தூரத்துல இருக்கு, பிளஸ் அந்த மூமெண்ட் ஆஃப் டைம். இந்த 4 டேட்டாஸ் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம்னா அந்த பேர்டோட பொசிஷன் அண்ட் அதோட லொகேஷனை கிளியரா ஸ்பெசிஃபை பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கோஆர்டினேட் சிஸ்டம் சொல்லுவோம். எக்ஸ் ஒய் இஜெட் கோஆர்டினேட் சிஸ்டம் சொல்லுவோம். பிசிக்ஸ்ல நம்ம மோர் ஆஃபன் ரைட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுவோம். ரைட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் உங்களுடைய ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கோங்க. ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் அது எல்லாத்தையும் அப்படியே எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நேரம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லைக் இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸ் நேரம் எல்லா ஃபிங்கர்ஸையும் வச்சுக்கோங்க. இதான் உங்களோட ஃபிங்கர்ஸ். எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து ஒய் ஆக்சிஸ் நோக்கி உங்களோட ஃபிங்கர்ஸ் அப்படி கர்வ் பண்றப்போ ஓகே உங்களுடைய தம்ப் இஜெட் டைரக்ஷன்ல இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது ரைட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம். ஒருவேளை ஆப்போசிட்ல இருந்தது அப்படின்னா அது லெஃப்ட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ இங்க வரைஞ்சிருக்கிறது, இங்க கன்சிடர் பண்ணியிருக்கிறது ரைட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம் தான். அண்ட் ஸோ பிசிக்ஸ்ல சம்டைம்ஸ் நம்ம ஒரு 1-dimensional மோஷன்ஸை பத்தி டீல் பண்ற மாதிரி இருக்கும். லைக் ஒரு ட்ரெயின் போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ட்ரெயின் ஒரு ஸ்ட்ரெயிட்டான ரயில்வே ட்ராக்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ட்ரெயின் ஒரு சிங்கிள் டைரக்ஷன்ல மட்டும் தான் போயிட்டே இருக்கும், கரெக்டா? இந்த மாதிரி ட்ரெயின் இந்த டைரக்ஷன் மட்டும் தான் போயிட்டே இருக்கும் ஃபார் எவர். அப்போ இந்த ஒரு சிங்கிள் டைரக்ஷன் மட்டும் தான் ட்ரெயின் போயிட்டே இருக்குன்னா அந்த ட்ரெயினோட மோஷன்ஸை டிஸ்கிரைப் பண்றதுக்கு நம்ம இது ஆரிஜினா எடுத்துக்கிட்டு அந்த ட்ரெயின் ஆல்ரெடி மூவ் ஆகிட்டு டைரக்ஷனை மேபி வி கேன் டேக் தட் as எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இப்போ அட் எனி லேட்டர் மொமெண்ட் ஆஃப் டைம் அந்த ட்ரெயினோட ஒரு கோஆர்டினேட் மட்டும் தான் மாறிட்டே இருக்கும். லைக் அது இந்த மொமெண்ட்ல அது எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரு சடன் தூரம் தள்ளி இருக்குன்னா ஆஃப்டர் சம் டைம் எக்ஸ் ஆக்சிஸ்ல வேற ஒரு தூரம் தள்ளி இருக்கும். ஸோ அதோட ஒரு கோஆர்டினேட் மட்டும் தான் மாறிட்டே இருக்கு இல்லையா? இந்த மாதிரியான மோஷனை தான் நம்ம 1-dimensional மோஷன் சொல்லுவோம். இது நீங்க எக்ஸ் ஆக்சிஸை எந்த ஒரு ஆர்பிட்ரியான டைரக்ஷன்ல எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்க்ளைண்டான ஒரு பிளேன் இருக்கு. இந்த இன்க்ளைண்டான பிளேன்ல ஒரு பாடி ஸ்லைட் டவுன் ஆயிட்டு கீழே வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஓகே, நான் இப்போ எனிஹவ் இந்த பாடியோட மோஷன்ஸ் இந்த ஒரு டைரக்ஷன்ல மட்டும் தான் இருக்க போது. ஸோ நான் இதை ஆரிஜினா எடுத்துக்கிட்டு இதை எக்ஸ் ஆக்சிஸை என்னால் எடுத்துக்க முடியும். இப்போ ஒரு பாடி ஒரு சிங்கிள் டைரக்ஷன்ல மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த சிங்கிள் டைரக்ஷனை நம்ம எக்ஸ் ஆக்ஸா எடுத்துக்கிட்டு we can able to solve the motions. பிகாஸ் இந்த மாதிரி எடுக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாடியோட ஒரு கோஆர்டினேட் மட்டும் தான் டைமை பொறுத்து மாறிட்டே இருக்கும். ஒய் கோஆர்டினேட்டோ இஜெட் கோஆர்டினேட்டோ டைமை பொறுத்து மாறாது. ஸோ இந்த ரிமைனிங் 2 கோஆர்டினேட்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால நம்ம அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் கூட கிடையாது கம்ப்ளீட்டா. ஸோ திஸ் இஸ் கால்ட் as 1-dimensional மோஷன். இந்த மாதிரி 2-dimensional மோஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேரம் போர்டு எடுத்துக்கோங்க. கேரம் போர்டு டாப் வியூ. இது கேரம் போர்டு டாப் வியூ. இந்த கேரம் போர்டில் நிறைய காயின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த காயின்ஸ் எல்லாமே அதோட மோஷன்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு மூமெண்ட்ல இந்த மாதிரி காயின் இருக்குன்னா ஆஃப்டர் சம் டைம் இந்த காயின் நீங்க வரலாம். ஸோ
பட் அட் எனி லேட்டர் மூமெண்ட் அந்த காயின் இந்த போர்டோட பிளேன்ல மட்டும்தான் லே ஆகும். ஸோ அப்போ ஒரு சிங்கிள் பிளேன்ல இப்போ மேபி வி கேன் டேக் திஸ் பாயிண்ட் அவர் ஆர்ஜின், இது எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கலாம், இதை ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சிங்கிள் பிளேன் XY பிளேன்ல மட்டும்தான் ஒரு பாடி மூவ் ஆகிட்டே இருக்கு, ஒரு சிங்கிள் பிளேன்ல மட்டும் அந்த பாடி மூவ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அது எந்த பிளேன்ல மூவ் ஆகிட்டு இருக்கோ அந்த பிளேனை வி கேன் ஆர்பிட்டலி டேக் தட் as XY பிளேன். So that நம்ம z axis பத்தி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. பை டிஃபால்ட் இட் will become a 0. ஓகே, இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பிளேன்ல ஒரு பாடி மூவ் ஆயிட்டு இருக்குன்னா அந்த பாடியோட மோஷனை டிஸ்கிரைப் பண்றதுக்கு we needed only the two coordinates. அது ஆரிஜின்ல இருந்து எவ்வளவு x தூரம் தள்ளி இருக்கு, எவ்வளவு y தூரம் தள்ளி இருக்கு, இந்த டேட்டாஸ் நம்ம ஸ்பெசிஃபை பண்றது மூலமாவே அந்த பாடியோட பொசிஷன் அண்ட் ஸ்பீடை கம்ப்ளீட்டா நம்மளால டிஸ்கிரைப் பண்ணிட முடியும். Is it possible for you to understand this, right? So இந்த மாதிரியான மோஷனை தான் நம்ம 2-dimensional motion சொல்லுவோம். Okay, 2-dimensional motion because இங்க 2 dimension மாறிட்டு இருக்கு, x என்ற டைமென்ஷனும் மாறிட்டே இருக்கு, y என்ற டைமென்ஷனும் மாறிட்டே இருக்கு. because இனிஷியலா அதுக்கு ஒரு x பொசிஷன் ஒரு y பொசிஷன் இருந்தாலும் ஃபைனலா அதுக்கு வேற ஒரு x பொசிஷன் வேற ஒரு y பொசிஷன் இருக்கு இல்லையா, ரைட்? ஸோ அப்போ இங்க 2 கோஆர்டினேட் மாறிட்டே இருக்கறனால இந்த மாதிரியான மோஷனை தான் நம்ம 2-dimensional motion சொல்லுவோம். சப்போஸ் ஒரு பாடி ஒரு வியர்டான ஒரு மோஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, இப்படி ஜிக்ஸாக் வேல பறந்து மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேர்டு பறந்து போயிட்டு இருக்கு, ரேண்டமான டைரக்ஷன்ல போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரியான மோஷனை டிஸ்கிரைப் பண்றதுக்கு நமக்கு 3 கோஆர்டினேட்டுமே தேவைப்படும். பிகாஸ் அதோட x கோஆர்டினேட்டும் மாறிட்டே இருக்கும், y கோஆர்டினேட்டும் மாறிட்டே இருக்கும், z கோஆர்டினேட்டும் மாறிட்டே இருக்கும். அப்போ இந்த 3 கோஆர்டினேட்டும் மாறிட்டே இருக்குன்னா ஸோ இந்த மாதிரியான மோஷனை தான் நம்ம 3-dimensional motion சொல்லுவோம். ஸோ இதுதான் மோர் ஜென்ரலைஸ்டு மோஷன் ஆக்சுவலி. இப்போ வந்து ஒரு பிளேனை கன்சிடர் பண்ணிக்கலாம், XY பிளேனை கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த XY பிளேன்ல 2 பாயிண்ட்ஸ் இருக்கு, அந்த பாயிண்ட்ஸ் நம்ம P and Qன்னு சொல்லி இண்டிகேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸ்க்கு இடையில எவ்வளோ தூரம் இருக்கு அப்படின்றது எப்படி தீர்மானிக்கலாம்னு பாருங்களேன். யூனோ இந்த 2 பாயிண்ட் கிடைப்பட்ட தூரத்தை ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எப்படி நம்ம டிஃபைன் பண்றதுன்னா இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் வரைங்க. இந்த லைனோட லென்த் தான் இந்த P and Q இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ அதோட மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரையாங்கிளோட ஹைபார்ட்னஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு சைடு, இது வந்து இன்னொரு சைடு. ஸோ இந்த சைடோட லென்த் என்ன வரும்னு பாருங்களேன். ஸோ இந்த P பாயிண்டோட x கோஆர்டினேட் x1, Q கோஆர்டினேட் பாயிண்டோட x கோஆர்டினேட் x2. இது ரெண்டுக்குமான அந்த டிஃபரன்ஸ் என்னது? இட்ஸ் x2 மைனஸ் x1, கரெக்டா? அதே மாதிரி இந்த Q பாயிண்டோட இந்த கோஆர்டினேட் y2, இந்த P பாயிண்டோட இந்த கோஆர்டினேட் y1. இந்த டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிம்பிளி y2 மைனஸ் y1. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தெரியும் நமக்கு, இப்போ இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். இப்போ பை யூசிங் த பைத்தாகரஸ் தியரம் நம்மளால இந்த PQயோட லென்த்தை கெட் பண்ண முடியும். ஸோ அப்போ ஒரு 2-dimensional ஸ்பேஸில் இருக்கக்கூடிய 2 பாயிண்ட் கிடைப்பட்ட இந்த தூரத்தை PQன்ற இந்த தூரத்தை எப்படி கெட் பண்ண முடியும்னா x2 மைனஸ் x1 the whole square plus y2 minus y1 the whole square. Side square plus side square அதோட ஓவரால் ஸ்கொயர் ரூட் அதானது ஹைபார்ட்னஸ். ஸோ அதுக்கு PQ நம்ம கெட் பண்ணிட்டோம். இந்த ஸ்பேஸில் இருக்கக்கூடிய இந்த 2 பாயிண்ட் P and Q அப்படின்னு இந்த 2 பாயிண்ட் கிடைப்பட்ட தூரத்தை we can get like this. ஸோ இதுதான் நம்ம ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் சொல்லி நம்ம படிச்சிருப்போம், கரெக்டா? ஓகே, இதே இது 3-dimensional வேர்ல்டை கன்சிடர் பண்ணிக்கோங்க, ரைட்? 3-dimensional வேர்ல்டில் இந்த மாதிரி 2 பாயிண்ட் இருக்கு, P பாயிண்ட் அண்ட் Q பாயிண்ட். இந்த P பாயிண்டோட கோஆர்டினேட்டை நம்ம x1, y1, z1 வச்சுக்கலாம். இந்த Q பாயிண்டோட கோஆர்டினேட்டை x2, y2, z2 வச்சுக்கலாம். இப்போ இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடைப்பட்ட அந்த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எப்படி கெட் பண்ணுவீங்கன்னா the same ஐடியாவை 3-dimension எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. அகெயின் இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சுன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். ஸோ அந்த டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்ன வந்துடும்னா 3-dimensional வேர்ல்டில் 2 இது வந்தது. ஸோ 3-dimensionக்கு z கோஆர்டினேட்டும் சேர்ந்து வந்துடும். That means it's like x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square plus z2 minus z1 the whole square. அப்ப ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய 2 பாயிண்ட்க்கு இடைப்பட்ட ஷார்டஸ்ட் இந்த டிஸ்டன்ஸை இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ணிட முடியும்? கெட் பண்ண முடியும். Is it possible for you to understand this idea so clearly, right? Okay, இப்போ நம்ம இத ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் கிளியரா. Here we consider 2 point. இது x axis, இது y axis னு வெச்சுக்கோங்க. ஓகே, ரெண்டு பாயிண்ட் இருக்கு. ஒரு பாயிண்டோட கோஆர்டினேட் -9, a னு வச்சுக்கலாம். இன்னொரு பாயிண்டோட கோஆர்டினேட் 3, 3 னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த ரெண்டு பாயிண்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா அந்த லைன், அதாவது இந்த 2 பாயிண்ட் கிடைப்பட்ட ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸோட வேல்யூ 13 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம். இப்போ
கொஸ்டின் என்னன்னா இந்த ஏ என்ன, ஏவோட வேல்யூ என்ன, இதுதான் கொஸ்டின். ஸோ இது எப்படி கெட் பண்ணுவீங்க? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ரெண்டு லைன் கிடைப்பட்ட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்னது? த டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. So that means இங்க distance ஓட value 13 equal to root of x2 என்னது? இதான் x2. x2 ஓட value 3, x1 ஓட value என்னது? minus 9. So 3 minus of minus 9 the whole square plus y2 ஓட value 3, y1 ஓட value தெரியாது, அதான் a. So இதை நீங்க simplify பண்றது மூலமா உங்களால என்ன கெட் பண்ண முடியும்? a ஓட வேல்யூ கெட் பண்ண முடியும். So ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுங்க. 13 squared என்ன வரும்? 169. கரெக்ட்? So it's a 169 equal to 3 minus of minus plus 9. So it's a 12 squared 144 plus 3 minus a the whole squared வந்துரும். So 169 minus 144 அதோட வேல்யூ 25 equal to 3 minus a the whole squared. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுங்க. இந்த பக்கம் 5 வந்துரும், இந்த பக்கம் 3 minus a வந்துரும். So it's like a equal to 3 minus 5 வந்துரும். கரெக்டா? இந்த a இந்த பக்கம் வரப்ப plus a ஆயிரும், இந்த 5 இந்த பக்கம் வரப்ப minus 5 ஆயிரும். So 3 minus 5 equal to minus 2 வந்துரும். So we got this coordinate, it's a minus 2. Is it possible for you to understand this idea so clearly, right? இந்த மாதிரி தான் ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் கிடைப்பட்ட அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் நம்மளால ஈஸியாக கெட் பண்ண முடியும். அண்ட் okay, now consider three-dimensional world. Actually, இங்க ரெண்டு பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட்ஸ் நம்ம 1, 2, 5 and 3, 4, 6 னு வச்சுக்கலாம். இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கு இடைப்பட்ட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் root of x2 minus x1. It's a 2. 3 minus 1 another 2. So 2 squared plus y2 minus y1. 4 minus 2 another 2. It's a 2 squared. z2 minus z1. 6 minus 5 another 1. So it's a 1 squared. You know, it's like a 4 plus 4 plus 1. It's root 9. So it's a 3. So the distance on the 3 centimeter. I hope that you can able to understand this idea so clearly, right? இந்த மாதிரி தான் ஸ்பேஸ்ல ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் கிடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் நம்மளால ஈஸியா கெட் பண்ண முடியும். ஓகே, இப்போ லைன் ஒரு ஜென்ரலா ஒரு லைனோட ஈக்குவேஷன் என்ன, அதுல என்னென்ன பாராமீட்டர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். அகைன் கன்சிடர் திஸ் சினாரியோ. திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ். ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு லைன் பாஸ் ஆயிட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வந்து ஒரு லைன் எக்ஸ் ஒய் ஆக்சிஸை இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இடத்துல இன்டர்செக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் டைம் பீயிங் இந்த லைனோட ஈக்குவேஷன்ஸ் நம்ம ஜென்ரலா எப்படி எழுத முடியும்னா y equal to, I can say y equal to mx plus c. இங்க mன்றது இந்த லைனோட ஸ்லோப் அப்படின்றது இந்த லைன் எந்த அளவுக்கு செங்குத்தா இருக்கு, அதாவது ரொம்ப பெர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்ற அந்த ஸ்டீப்னஸ், இந்த லைனோட ஸ்டீப்னஸை மெஷர் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த பாராமீட்டர் தான் ஸ்லோப் ஆஃப் த லைன். ஸ்லோப் ஆஃப் த லைனுக்கு இன்னொரு ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா இந்த லைன் இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இது மேக் பண்ண ஆங்கிள் தீட்டான்னு வச்சுக்கோங்களேன். the slope of the line m is equal to simply tan theta, tan of this angle. In other words, இந்த லைனோட ஸ்டீப்னஸ் சிம்பிளி நம்ம எப்படி சொல்லலாம்னா let's say that இந்த லைன்ல ரெண்டு பாயிண்ட்ஸை கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்டை x1, y1 வச்சுக்கலாம், இந்த பாயிண்ட்டை x2, y2 வச்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த லைனோட ஸ்டீப்னஸ் நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த லைனோட எக்ஸ் வேல்யூஸை ஸ்லைட்டா சேஞ்ச் பண்றப்போ இதோட y வேல்யூ எவ்வளோ சேஞ்ச் ஆகுது. ஸோ ரொம்ப அதிகமா ஒரு ஸ்மால் எக்ஸ் வேல்யூ சேஞ்ச் பண்றப்போ y வேல்யூ ரொம்ப லார்ஜ் அமௌண்ட் சேஞ்ச் ஆகுதுன்னா அப்போ இந்த லைன் என்னது, இட்ஸ் மோர் ஸ்டீப்பர். ஸோ தட் மீன்ஸ் திஸ் குவான்டிட்டி இஸ் கால்ட் அஸ் ரைஸ், திஸ் குவான்டிட்டி இஸ் கால்ட் அஸ் ரேஞ்ச். அப்போ சிம்பிளா ஸ்லோப் ஆஃப் த லைன் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா இட்ஸ் அ ரைஸ்
over the range னு சொல்லி டிஃபைன் பண்ண முடியும். இங்க ரைஸோட வேல்யூ பாருங்க. ஸோ இந்த vertical distance இது என்னது, இந்த கோஆர்டினேட் என்னது, இட்ஸ் சிம்பிளி y2. இது என்னது, இட்ஸ் a y1. அப்போ y2 minus y1 இந்த தூரம். ஸோ இப்போ ரைஸோட வேல்யூ இட்ஸ் நத்திங் பட் y2 minus y1. அண்ட் ரேஞ்சோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் ஆரிஜின்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு என்னது, இட்ஸ் x2. இந்த டிஸ்டன்ஸ் என்னது, இட்ஸ் x1. ஸோ இப்போ x2 minus x1 இட்ஸ் a range. ஸோ இதுதான் ஸ்லோப்புக்கு ஜென்ரல் ஃபார்முலா. அப்போ இந்த ஒரு லைன் இருக்குன்னா ரைட், இந்த லைனோட ஸ்லோப் நம்ம எப்படி இண்டிகேட் பண்ணலாம்னா ரைஸ் ஓவர் த ரேஞ்சுன்னு சொல்லி இண்டிகேட் பண்ணலாம். அதாவது ஒரு எக்ஸோட வேல்யூ ஒரு ஸ்மால் அமௌண்ட் சேஞ்ச் பண்ணி பார்க்குறப்ப ஒய்யோட அளவு எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்ற அந்த ரேஷியோ வச்சு அந்த லைனோட ஸ்டீப்னஸ் நம்ம சொல்லிட முடியும். அண்ட் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட இந்த ஆங்கிள் தீட்டான்னு வச்சுக்கிட்டிங்கன்னா then I can say tan theta is equal to what's opposite side? It's a y2 minus y1. What's adjacent side? It's a x2 minus x1. So simply slope ஓட formula, okay, ஒரு straight line ஓட slope ஓட formula என்னது, இதுதான். Is it possible for you to understand this idea so clearly, right? இந்த slope ஓட value பாசிட்டிவாகவும் இருக்கும், ஜீரோவாகவும் இருக்கும், நெகட்டிவாகவும் இருக்கும். Depends on the context. For example, இந்த லைனை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த லைனோட ஸ்லோப் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த லைனுக்கு என்ன இல்லை, ரைஸே இல்லை. புரியுதா உங்களுக்கு? இப்போ இதோட ரெண்டு டேட்டா பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, இங்க x1 y1 இதோட கோஆர்டினேட், இங்க x2 அண்ட் y1. பிகாஸ் ஒய்யோட வேல்யூ மாறவே இல்லை. ஒய்யோட வேல்யூ என்னது, தி சேம் வேல்யூ தான் அட் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ஆன் த லைன். அப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஃபிளாட் லைன் இருக்குன்னா அந்த ஃபிளாட் லைனோட ஸ்லோப் என்னது, இட்ஸ் சிம்பிளி y2 minus y1. ஸோ தட் இஸ் y1 minus y1 by x2 minus x1. இங்க ரெண்டுமே சேமா இருக்க பட்சத்தில் இது 0 ஆயிரும். அப்போ இந்த லைனோட ஸ்லோப் என்னது, இந்த மாதிரி ஃபிளாட் லைன் இருக்குன்னா ஃபிளாட் லைனோட ஸ்லோப் வேல்யூ ஆயிரும், 0ன்னு ஆயிரும். இதே இந்த மாதிரி ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, எக்ஸ் ஆக்சிஸ் இது ஒய் ஆக்சிஸ், ஒரு லைன் இப்படி இருக்கு, பெர்பெண்டிகுலரா இருக்கு. இந்த லைனோட ஸ்லோப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐ கேன் சே இட்ஸ் இன்ஃபைனைட். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ரெண்டு டேட்டா பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இதை எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ் கமா y1, இந்த பாயிண்ட்லையும் என்னது எக்ஸ் வேல்யூ அதே தான். பிகாஸ் இங்கே எக்ஸ் வேல்யூ மாறவே இல்லை, எக்ஸ் வேல்யூ அதே தான், பட் ஒய் வேல்யூ என்னது y2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு லைன்ல 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த 2 பாயிண்ட்ஸை வச்சு இந்த லைனோட ஸ்லோப்பை கெட் பண்ண ட்ரை பண்ணலாம். the slope of the line is equal to y2 minus y1 by x2. x2 என்னது x1 தான். ஓகே, x1 என்னது x1 தான். ஸோ y2 minus y1 என்னவா வேணாலும் இருக்கட்டும், பட் x1 minus x1 என்னது 0. 1 by 0 is equal to infinite. அப்போ ஒரு லைன் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு 90 டிகிரி மேக் பண்ணுதுன்னா ஓகே, அந்த லைனோட ஸ்லோப் என்னது, இட்ஸ் இன்ஃபைனைட். பிஎஸ் tan 90 அப்படின்றது இட்ஸ் இன்ஃபைனைட். எஸ் நம்ம ஸ்லோப்க்கான இன்னொரு ஃபார்முலா என்ன பார்த்தோம், tan தீட்டான்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. தீட்டான்றது அந்த லைன் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது அப்படின்றதான் தீட்டான்றது. அப்போ இஃப் தட் லைன் இஸ் மேக்கிங் அ 90 டிகிரி ஆங்கிள் டு த எக்ஸ் ஆக்சிஸ், ஸோ ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு tan 90. tan 90யோட வேல்யூ இட்ஸ் இன்ஃபைனைட். புரிஞ்சுதா? ஸோ அப்போ மோர் ஜென்ரல் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் ஸ்லோப் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கு, ஒரு லைன் இப்படி இருக்குன்னா ஓகே, இந்த ஆங்கிள் அக்யூட் ஆங்கிளா இருக்க பட்சத்தில் ஸ்லோப் இஸ் பாசிட்டிவ். பிகாஸ் டேனோட வேல்யூஸ் 90 டிகிரியை விட, அதாவது தீட்டாவோட வேல்யூ 90 விட கம்மியா இருக்க பட்சத்தில் tan தீட்டாவோட வேல்யூ என்னது, இட்ஸ் எ பாசிட்டிவ். தட் மீன்ஸ் ஸ்லோப் ஆஃப் எ லைன் இஸ் பாசிட்டிவ் when that line is making an acute angle with the x-axis. When the same line is making a 90 degree with the x-axis, slope is 0. When the same line is making a obtuse angle. இப்போ இந்த லைனை கன்சிடர் பண்ணிக்கோங்க, இப்படி இருக்கு. ஓகே, இந்த லைனோட ஸ்லோப்பை கெட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இந்த லைனோட கோஆர்டினேட்டை நம்ம x1, y1 வச்சுக்கலாம். இங்க லைனோட கோஆர்டினேட்டை x2, y2 வச்சுக்கலாம். இந்த லைனோட ஸ்லோப் என்ன இருக்குன்னு பாருங்களேன். the slope of the line is equal to y2 minus y1 by x2 minus x1. இங்க y2 அப்படின்றது என்னது 0. பிகாஸ் இது x ஆக்சிஸ்ல லே ஆகிறனால இதோட y2 வேல்யூ என்னது 0. மைனஸ் y1 வேல்யூ உண்மையிலே ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ இது பாசிட்டிவ் வேல்யூ. அண்ட் x2 என்னதுங்க, x2 வேல்யூ இந்த டிஸ்டன்ஸ் வந்து x2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இட்ஸ் x2. x1 என்னது, இந்த பாயிண்ட் y ஆக்சிஸ்ல லே ஆகிறனால இதோட x1 வேல்யூ 0.
So 0. What we got a minus of y1 by x வந்துருச்சு. So அப்ப slope ஓட வேல்யூ எதுல இருக்கு? It's in negative. So அப்ப இந்த மாதிரி ஒரு லைன் இருக்கு. அந்த லைன் x ஆக்சிஸ்க்கு obtuse angle மேக் பண்ணுது அப்படின்னா then அதோட ஸ்லோப் என்னவா இருக்கும்? When the theta is greater than 90, okay, then the slope of the line is going to be a negative. So உங்களால இந்த ஐடியா சரியா புரிஞ்சுக்க முடியுதா, right? And நான் இந்த லைன் equationsல y equal to mx plus c அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுல ஸ்லோப் பத்தி மட்டும் நம்ம கிளியரா டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த cன்ற பராமீட்டர் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த லைன் y ஆக்சிஸை எங்க கட் பண்ணிட்டு போகுது அப்படின்றது தான் அந்த c ரெப்ரசன்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் x ஆக்சிஸ், இதுதான் y ஆக்சிஸ்னா ஓகே, ஒரு லைன் இந்த மாதிரி பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த லைன் ஓகே y ஆக்சிஸை எந்த இடத்துல இன்டர்செப்ட் பண்ணிட்டு போதோ அப்படின்ற இந்த தூரம் இருக்கு இல்லையா, இந்த தூரத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், cன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த c தெரியும்னா ஆல்சோ இந்த லைனோட ஸ்லோப் நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேட்டாஸை வச்சு அட் எனி லேட்டர் பிளேசஸ்ல ரைட், அட் எனி அதர் எக்ஸ்டிஸ்டன்சஸ்ல அதோட காரஸ்பாண்டிங் y வேல்யூ என்ன அப்படின்ற நம்ம கெட் பண்ண முடியும். பிகாஸ் we know y equal to mx plus c. mன்றது இந்த லைனோட ஸ்லோப். ஓகே, ஸோ ஆரிஜின்ல இருந்து இந்த m ஓட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஈக்குவல் டு del y by del x. ஸோ del y by del x அதுதான் ஸ்லோப் இன்டூ x plus c ஈக்குவல் டு y. அதாவது x ஓட வேல்யூ ஒரு del x நம்ம ஒன்று சேஞ்ச் ஆகிறப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங்கான சேஞ்ச் இன் y என்ன, இட்ஸ் del y. ஸோ இந்த டேட்டாஸை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறேன்னா ஓகே, இங்கேருந்து நம்ம எக்ஸ் தூரம் மூவ் ஆகிறப்போ y ஃபர்தராக எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுன்ற அந்த del y கிடச்சிரும் நமக்கு, இட்ஸ் del y. ஸோ del y கிடச்சிரும், del y ப்ளஸ் இந்த c இது ஆட் பண்ணுறோன்னா இந்த இடத்துல ரைட் இதோட கரஸ்பாண்டிங் y வேல்யூ என்னன்ட்டு நமக்கு கிடச்சிரும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு லைன் ஈக்குவேஷன் ஃபங்க்ஷன் ஆகுது. I hope that you can able to understand this idea so clearly, right? ஓகே, நம்ம இதை ஒரு இல்லஸ்ட்ரேஷன்ஸோட பார்க்கலாம். இப்போ இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ். இந்த மாதிரி ஒரு லைன் இருக்கு. இந்த லைன் x ஆக்சிஸ்க்கு 60 டிகிரி மேக் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. the question is இந்த லைனோட ஸ்லோப் என்ன, அதான் கொஸ்டின். எப்படி கட் பண்ணலாம்? you know slope of the line is equal to tan of theta. so அப்ப tan 60 ஓட வேல்யூ என்னது, இட்ஸ் √3. ஸோ அப்போ இந்த லைனோட ஸ்லோப் என்ன வந்துடும், √3ன்னு வந்துடும். that's it. ஓகே, இப்போ இன்னொரு லைனை கன்சிடர் பண்ணலாம். இமேஜின் பண்ணுங்க, இது ஒரு லைன். இந்த லைனோட ஈக்குவேஷன் இட்ஸ் லைக் y equal to 3x plus 2ன்னு வச்சுக்கோங்க. இதுதான் இந்த லைனோட ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. கொஸ்டின் என்னன்னா இந்த லைனை நம்ம பிக்டோரியலா வரையணும். இது எப்படி வரையிறது, பிக்டோரியலா ஒரு லைன் எப்படி வரையிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இமேஜின் இந்த லைனோட ஸ்லோப் என்னது, இட்ஸ் லைக் y equal to mx plus c. அப்ப இங்க y இன்டர்செப்டோட இடத்துல என்ன இருக்கு, 2 இருக்கு. தட் மீன்ஸ் இந்த லைன் y ஆக்சிஸ்ல எங்க கட் பண்ணிட்டு போவோம்னா ஆரிஜின்ல இருந்து 2 மீட்டர் தூரம் தள்ளி இருக்கிற இடத்துல கட் பண்ணிட்டு போவோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்னது, இட்ஸ் 2. ஓகே, அண்ட் இந்த லைனோட ஸ்லோப் வேல்யூ என்னது 3. ஸோ தட் மீன்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல எவ்வரி 1 மீட்டர் நம்ம மூவ் ஆகிறப்போ y ஆக்சிஸ் 3 மீட்டர் சேஞ்ச் ஆகும். விஎஸ் யூ நோ இந்த ஆங்கிள் தீட்டானா tan தீட்டா என்னது, ஸ்லோப் ஆஃப் த லைன் இஸ் ஈக்குவல் டு 3. கரெக்டா? ஸோ தட் மீன்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரு 1 மீட்டர் எவ்வரி 1 மீட்டர் மூவ் ஆகிறப்போ y ஆக்சிஸ்ல 3 மீட்டர் சேஞ்ச் ஆகும். ஸோ தட் மீன்ஸ் இங்க 2 இருக்கிறது இங்க என்ன ஆகும், 1 மீட்டர் மூவ் ஆகிறப்போ 3 சேஞ்ச் ஆகும். ஸோ வில் பி ஹேவிங் 5 ஹியர். அப்போ இந்த பாயிண்ட் ஓகே, இங்கிருந்து 1 மீட்டர் தூரம் தள்ளி மூவ் ஆன உடனே இந்த கோஆர்டினேட்ஸ் என்ன வந்துடும் நமக்கு, இட்ஸ் லைக் 1,5 வந்துடும். ஸோ அகெயின் 1 மீட்டர் மூவ் ஆகிறோம்னா அனதர் 3 meters நம்ம ரைஸ் அப் ஆகும் லைன். ஸோ அப்போ டோட்டலாக இங்கேருந்து என்ன வந்துடும், இட்ஸ் லைக் 2, இந்த தூரம் வந்து 2 அண்ட் இந்த தூரம் என்ன வரும், இட்ஸ் 2 + 3 + 3 6 8. ஸோ 2,8 மீட்டர்னு வந்துடும். ஸோ இந்த மாதிரி லைனில் வேரியஸ் டேட்டா பாயிண்ட்ஸ் நீங்கள் மார்க் பண்ணிட முடியும், அந்த லைனையும் நீங்கள் பிளாட் பண்ணிட முடியும். ஸோ இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ ஒரு லைன் இருக்கு, அந்த லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி என்ன கொடுத்துட்டாங்கன்னா அந்த லைனோட ஈக்குவேஷன் வந்து இட்ஸ் சிம்பிளி 4y + 3x = 8. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அந்த லைன் நம்ம பிளாட் பண்ணணும். நான் ஆர்பிட்டா வரைஞ்சுக்கிட்டேன் லைன் இப்படி இருக்க மாதிரி, பட் ஐ டோன்ட் நோ லைன் உண்மையிலே இப்படி இருக்கான்றது தெரியாது. ஸோ நமக்கு லைனோட ஈக்குவேஷன் தெரியும், y = mx + cன்ற ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்ட்டு. பட் இங்கே என்ன இருக்கு, we have a 4y + 3x = 8ன்னு இருக்கு.
அப்போ y மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. அந்த x குவாண்டிட்டி அந்த பக்கம் கொண்டு போங்க. இட்ஸ் லைக் -3x + 8ன்னு வந்துரும். இந்த 4 இந்த ஹோல் ஈக்குவேஷன்ஸே 4 ஆல டிவைட் பண்ணிருங்க. வில் பி ஹேவிங் y = -3/4x + 8/4 என்னது 2. ஸோ அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணீங்கன்னா ஓகே இங்க m ஓட இடத்துல என்ன இருக்கு -3/4 இருக்கு. c ஓட இடத்துல என்ன இருக்கு 2 இருக்கு. தட் மீன்ஸ் லைன் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா லைன் இஸ் கோயிங் டு ஹேவ் த நெகட்டிவ் ஸ்லோப். அதோட y இன்டர்செப்ட் என்னது 2. ஸோ திஸ் y இன்டர்செப்ட் இது 2 பட் லைனுக்கு என்ன இருக்கு நெகட்டிவ் ஸ்லோப் இருக்கு. தட் மீன்ஸ் இப்படி இருக்க போகுது லைன். ஓகே ஸோ இஸ் இட் பாசிபிள் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஐடியா கிளியர்லி? இந்த m ஓட வேல்யூ -3/4 இதோட பிசிக்கல் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வரி 4 மீட்டர் நம்ம எப்படி மூவ் ஆகிறப்போ ஓகே y ஆக்சிஸ்ல அது எவ்வளோ ஃபால் ஆகும்னா 3 மீட்டர் ஃபால் ஆகும். தட்ஸ் தி மீனிங் ஆஃப் திஸ். ஸோ ஐ ஹோப் தட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஃபரன்ஷியேஷன் ஐடியாஸை மோர் எலாபரேட்டாக பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.